கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தை காணும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்மை கிருபையாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் நடத்தி வந்தார். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் யோசுவா 6:5. நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோടെ ஆர்ப்பரிக்க கடவர்கள், அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவும் 7ஆம் நாளில் 7 தரம் சுற்றி வந்த பிறகு எக்கால சத்தத்தை முழங்கும்படி ஆண்டவர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் நிற்கிற இந்த எரிகோ மதில் போன்ற சுவர்கள் இடிந்து விழ வேண்டுமானால் அமைதியாக ஆண்டவருக்காக காத்திருங்க. கர்த்தருடைய வேளையில் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து துதித்து ஆர்ப்பரிக்கும் போது நமக்கு எதிராய் நிற்கிற தடைகள் தரைமட்டமாக்கப்படும். அப்போ நாம் முன்னேறி சென்று நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, உங்களை எதிர்த்து நிற்கிற தடைகள் பெரிய மதில் சுவரை போல காணப்படலாம். இன்றைக்கு வரைக்கும், இந்த மாதம் வரைக்கும் உங்கள் போராட்டங்களை மேற்கொள்ள பலனற்று காணப்படலாம். சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் பாடி துதித்து ஆராதிக்கும் போது இன்றைக்கு உங்களுக்காக ஒரு அற்புதம் நடக்கும். ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பலவிதமான முயற்சிகளை செய்து தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க போகிறார். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உங்களை தேடி காத்திருக்கிறது. மகிழ்ந்து களி கூறுங்கள். பிரியமானவர்களை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். பல வருடங்களாக காத்திருந்த உங்கள் நம்பிக்கைக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த மாதம் நீங்கள் துதிக்கும் போது தடைகள் இடிந்து விழுந்து புதிய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. இதை கண்டபோது ஜனங்கள் ஆச்சரியம் அடைந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். அதை போலவே நீங்களும் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த மாதங்கள் 7 மாதங்கள் எங்களை அருமையாய் காத்தீரே, எங்களை ஆச்சரியமாய் நடத்தினீரே, எங்கள் தேவைகளை சந்தித்தீரேப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதுவரை எங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா போராட்டங்களுக்கும் இந்த மாதம் ஒரு முடிவு உண்டாக்குகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் மேற்கொள்ள இந்த மாதத்திலே நீர் ஒரு கிருபை கொடுப்பீராக. நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற காரியங்களுக்கு இந்த மாதம் ஆண்டவரே நீர் ஒரு பதில் கொடுத்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் எல்லா தடைகளும் தகர்க்கப்படுகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.